ராசி பெண்கள் உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன அப்படின்னா பொதுவா சிம்மம் ஒரு கெத்தான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். டாமினேட்டிங் கேரக்டர்ஸ், மிடுக்கான தன்மை, நல்ல ஆற்றல், ட்ரெமெண்டஸ் எனர்ஜி. மற்றவங்களுக்கு கட்டளை இடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேராக பேசணும், எனக்கு எல்லாமே நேராக பேசு. இந்த பாரு, இந்த சுற்றி வளைச்சி அப்படியே சஸ்கா மஸ்கா பண்ணிலாம் என்கிட்ட பேசாது. எது பேசுனாலும் ஒழுங்காக பேசு, 2 நிமிஷம் ஒன்று டைம் நேராக பேசிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சிம்மமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். துணிவு ஜாஸ்தி, ஒரு கூட்டத்தில் தனியாக தெரிவாங்க, தனித்தன்மை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தனித்தன்மை வாய்ந்த ஒரே குணாதிசயத்தினால்தான் நிறைய சிம்ம ராசி பெண்கள் சிஇஓ இருப்பாங்க, எம்டியா இருப்பாங்க, ஜிஎம்மா இருப்பாங்க, அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க, அரசியல் தலைவராக நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்க என்ன ராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிம்மமாக இருப்பாங்க. கட்டளையிடக்கூடிய இடத்துல இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அவங்கிட்ட போய் கை கட்டி தலை குனிஞ்சு வாய் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தி கண்ணை இப்படி டைரெக்டாக பார்த்து பேசதான் எனக்கு பிடிக்குமே தவிர கண்ணை வந்து தாழ்த்தி பேச எனக்கு பிடிக்காது. இதுதான் சிம்மம். புரியுதுங்களா? பாரதி கண்ட புதுமை பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். நிமிர்ந்த நன்னேரே நேக்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சாதசருக்கும் அப்படின்ற மாதிரி சிம்மத்தை சொல்லிட்டே போகலாம். அப்ப ஓவர் திமிர் பிடிச்ச பிள்ளைங்களோ அப்படியும் கிடையாது. நாங்க கெத்தா தெரியுமே தவிர உள்ள வந்து பாத்தீங்கன்னா நாங்க சும்மா வந்து ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நாங்க பயங்கர கெத்து, நம்பணும், மொத்தம் முடிஞ்சு போச்சு, முழுசும் நம்பிடுவோம். பலாசொலை மாதிரி, அதாவது பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா மேலே முள்ளு முள்ளா இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள சொலை ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த மாதிரி மேலே வந்து ரொம்ப கெத்தா தெரியும், ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா தெரியும், நீலாம்பரி மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள நாங்கள் ரொம்ப அன்பானவங்க. நீ தப்பான பர்சனா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வர மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்ட, உன்னோட வந்து பார்த்தீங்கன்னா கரிசனம் எல்லாம் வந்து நான் ரொம்ப நம்புற மாதிரி என்னை நீ வந்து நடிச்சு என்கிட்ட மாத்திட்ட. நான் உன்னை நம்பினேன் அப்படின்னா வேஸ்ட். நான் எப்படி அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். இதுதான் சிம்மம். அப்ப சிம்மம் பத்தி மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு புத்திசாலிங்களோ அந்த அளவுக்கு அப்ராணியாவும் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா இப்படிதான் ரொம்ப நடிக்க தெரிஞ்சவங்க அதி புத்திசாலிகளால ஏமாற்றப்படுவாங்க. அது உண்மை. ஏமாற்றப்பட்டு சுத்த ஜீரோவான சிம்மம் எத்தனையோ பார்த்திருக்கோம். சிம்மம் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டாமினேட்டிங் கேரக்டர்ஸ், திமிரு பிடிச்சவங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை மாதிரி மனசு அவங்களுக்கு உண்டு.